ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் பள்ளி பரிதாபங்கள், இது கொஞ்சம் கற்பனை கலந்த உண்மை கலந்த பதிவு. யூஎஸில் உள்ள தமிழ் குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறப்ப நிறைய காமெடி நடக்கும். இங்கே எல்லோரும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து 1-2 சீன்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கான்டெக்ஸ்ட் என்ன, தமிழ் ஸ்கூலில் ஃபைனல் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக 2 ஃபேமிலிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு ஃபேமிலி முதல்ல வர்ற ஃபேமிலி வந்து ரொம்ப சின்சியர். இவங்க எதை கொடுத்தாலும் சின்சியராக பண்ணுவாங்க. இவங்க எப்படி தமிழ் ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வாழ்க்கையில் வேலை இருக்கலாம், பட் வேலையே வாழ்க்கையாக இருந்தால் எப்படி சொல்லுங்க? ஆஃபீஸ்க்கு போனால் நிறைய வேலை இருக்கும், பட் வீட்டுக்கு வந்தால் நீ ஆஃபீஸ் சீட்டை தேய்ச்சிட்டு தானே வர, நீ வீட்டில் வேலை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே டைம் இல்லை. அப்பா, உனக்கு என்னடா வேணும்? நாளைக்கு தமிழ் ஃபைனல் எக்ஸாம் இருக்குப்பா. அம்மா ஏதோ ஸ்பெஷல் டின்னர் பண்ணுறாங்க, ஸோ பிஸி இருக்காங்க. நீங்கள் தான் தமிழ் சொல்லி கொடுக்கணும். யார்? உன்னோட அம்மா ஸ்பெஷல் டின்னர் பண்ணுறாளா? நீ அதை பார்த்தியா? ஆமாம்ப்பா, மல்லிகைப்பூ இட்லி எப்படி பண்ணுறதுன்னு 2 hours மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க. இது என்ன இட்லிக்கு வந்து சொன்னேன்? ஏன் கரெக்டாக தமிழ் சொல்லி கொடுக்க நேரத்தில் உன்னோட அம்மா ரெசிபி பார்க்குறாள், அவள் உனக்கு வடை சுடுறாள். வடை சுடலப்பா, இட்லி தான் சுடுறான்னு அம்மா சொன்னா. வேணும்னா என்ன சுடுறான்னு கேட்டுட்டு வரவா? டெய்டே அதை பண்ணாதே. அப்போது உன்னோட அம்மா மாவு அரைக்க சொல்லுவாள். நான் தமிழ் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு புக்கு கொடு. உன் கையில் தான் புக் இருக்குப்பா. ஆமாம், எனக்கு தெரியும். நான் ஜஸ்ட் நீ அலர்ட்டாக இருக்கியா செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறேன். பெரிய பழம் என்ன? திராட்சை பழம். பெரிய ஃப்ரூட்டு சொல்லுடா. திராட்சை ஃப்ரூட் தானப்பா? ஆமாம், திராட்சை ஃப்ரூட் தானா, பட் பெரிய ஃப்ரூட் தர்பூசணி. சரிப்பா. ஓகே, இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன். காளை மாடு என்ன பண்ணும்? எந்த காளை மாடு? இங்கே என்ன 10 காளை மாடு இருக்கா? நீ இப்படி படித்தா எப்படி நல்லா மார்க்ஸ் வாங்குவேன்? டேய் அழுவாத, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. காளை மாடு வண்டி இழுக்கும். சரிப்பா. ஃபஸ்ட்டு நீ எல்லா கேள்வி போய் ரிவைஸ் பண்ண. சரிப்பா. For 1 hour. படிச்சிட்டப்பா. ஓகே, சரி, கேள்வி கேட்குறேன். கழுதை என்ன பண்ணும்? கழுதை மாட்டை சுமக்கும். ஆமாண்டா, கழுதை மட்டை சுமக்கும், அப்புறம் கட்டை சுமக்கும். கழுதை மூட்டை சுமக்கும். ஓ சரி சரி. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி கேட்குறேன். பெரிய பழம் என்ன? தர் 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 தர். நீ என்ன உடஞ்ச போன ரெக்கார்ட் மாதிரி டர் 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 சொல்லுற? பெரிய பழம் தர்பூசணி. சரிப்பா. நீ இன்னும் ஒரு தடவை போய் எல்லா கேள்வியும் ரிவைஸ் பண்ண. பெரிய பழம் தர்பூசணி பழம், காளை மாடு மூட்டை சுமக்கும். படிச்சிட்டப்பா. ஓகே, சரி, கேள்வி கேட்குறேன். ஸ்ட்ராங்கான மிருகம் என்ன? பாண்டா மிருகம். பாண்டா மிருகம் இல்லை, காண்டா மிருகம். நீ ஒரு கேள்வி கரெக்டா பதில் சொல்லுற. நீ இவ்வளோ கேள்வி கேட்டலப்பா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ ஆன்சர் பண்ணுங்க. என்னோட அம்மா ஒரு தமிழ் டீச்சர். நீ என்னத்து கேள்வி கேட்குறியா? சரி கேளு. தண்ணீர் இல்லாமல் கடல் எங்கே இருக்குப்பா? தண்ணி இல்லாத கடலா? அது எங்கே இருக்கும்? தண்ணீர் இல்லாமல் கடல் மேப்பில் தான் இருக்குப்பா. நீ ப்ளீஸ் போய் மல்லிகைப்பூ இட்லி போய் சாப்பிட்டு என்ன தெரியும் அதை போய் எக்ஸாமில் எழுது. சரிப்பா. ஓகே, இது வந்து சின்சியர் பரிதாபங்கள். இவங்க ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுற ஃபேமிலி. அடுத்து வந்துட்டு
டோன்ட் கேர் பரிதாபங்கள். இவங்க எப்படின்னா வந்துட்டு ராமன் ஆண்டாலும் ராவன் ஆண்டாலும் எனக்கு கவலை இல்லைங்கிற ஃபேமிலி. இவங்க எப்படி தமிழ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு இப்போ பார்ப்போம். டேய் நாளைக்கு தமிழ் ஸ்கூலில் எக்ஸாம் இருக்குடா. டேய் எக்ஸாமுக்கு படிக்கணும்டா. நீ படிமா, நான் கேட்டுக்கிறேன், நான் நினைவில் வச்சுக்கிறேன்மா. நீ படிமா, பார்க்கலாம். பெரிய பழம் என்ன? தர்பூசணி பழம். காலமாடி என்ன பண்ணோம்? வண்டி இருக்கும். Take left and in 50 meters take the ramp to I-93. டேய் கூகுள் மேப்பை ஏன்டா என்ன இப்படி வேற பேத்துற? வந்து உட்காந்து படிடா. அம்மா பசிக்குதுமா, பயங்கரமாக பசிக்குதுமா. நான் இன்னைக்கு காலையில் ஸ்நாக் கூட சாப்பிடலம்மா. என்னால் முடியாது, ரொம்ப பசிக்குது. கரெக்டாக படிக்கும் போது தான் பசி வரும். சரி உட்காரு, நான் ஸ்நாக் தரேன். சரி இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சுல, வந்து படி. அம்மா பாத்ரூம் வருதுமா. கரெக்டாக படிக்கும் போது தான் பாத்ரூம் வருது, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், நல்லா சொல்லுவேன். போய் தொலை. சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு, பாத்ரூம் போயாச்சு, இப்போ ரீசனே இல்லை, வந்து படி. அம்மா தூக்கம் வருதுமா. ரொம்ப நான் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சேம்மா. ரொம்ப தூக்கம் வருதுமா. என்னை பார்த்தா என்ன மாதிரி இருக்கு? என்னை பார்த்தா இல்ச்சுவா மாதிரி இருக்கா? இனிமேல் நோ ரீசன் பரீட்சையே ஆகணும். நான் என்னம்மா பண்ணுறது? வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சேன்னா பசிக்குது, பாத்ரூம் வருது, தூக்கம் வருது. நான் என்னம்மா பண்ணுறது? நல்ல வாய் பேசுடா. ஆக மொத்தத்தில் நீ படிக்க மாட்டேன் நல்லா தெரிஞ்சிடுச்சு. நான் ஏன் லூசு மாதிரி பின்னாடி சுற்றிட்டு இருக்கணும்? நீ போய் என்ன வேணாலும் பண்ண. Take left and then 50 meters take the ramp to I-93. எனக்கு ஃபைனல் எக்ஸாம். எல்லாரும் படிச்சிட்டிங்களா? மிஸ் உங்களோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எந்த கடையில் வாங்கினீங்க? சென்னையில் நல்லி சக்ஸை வாங்கினேன். நீ சென்னை போய்க்கியா? நான் சென்னைக்கு நிறைய வாட்டி போய்க்கேன். என்னோட தாத்தா பாட்டி அங்கே தானே இருக்காங்க. உனக்கு சென்னையில் என்ன பிடிக்கும்? எனக்கு சென்னையில் கசனோட விளையாட பிடிக்கும், பாட்டி தாத்தாவோட விளையாட பிடிக்கும், மெரினா பீச் போக ரொம்ப பிடிக்கும். சரி, எனக்கு எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிங்களா நன்யா? நான் நல்லா படிச்சுக்கிறேன். என்னோட அம்மா அப்பா நல்லா சொல்லி கொடுத்தாங்க. மிஸ் உங்கள் ஹேண்ட்பேக் சூப்பராக இருக்கு மிஸ். தேங்க்ஸ்டா. இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? டேய் நீ என்ன சொன்னாலும் மிஸ் டெஸ்ட் வைப்பாங்கள போலடா. ஆமாடா, ஆமாடா, அப்படிதான் போல. நல்லா படிச்சிங்களா எல்லாரும்? எஸ் மிஸ். மல்லிகைப்பூ இட்லி சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பா தின படித்தாங்க மிஸ். ஆமாங்க மிஸ், என்னோட அம்மா நைட்டு ஃபுல்லாக நல்லா படித்தாங்க மிஸ். பென் தானே சாஃப்ட்வேர் பென் நினச்சிங்களா? நான் ரகட்டான யாரும் காப்பி பண்ணக்கூடாது. டேய் என்னடா பெரிய படம் கொஸ்டின் வரல? ஆமாடா, காலை மாடு கொஸ்டின் கூட வரல. காலி நான் காலி. எல்லாருக்கும் நன்றி.
இந்த ஸ்டோரியை எழுதினது வந்துட்டு முத்துராமன். ஆதித் 4th கிரேடில் இருக்காப்புல, அவனுடைய ஃபாதர். அவங்க ஃபேமிலி எந்த கேட்டகரின்னு எனக்கு தெரியல, முதல் கேட்டகரியா 2வது கேட்டகரியான்னு. எனிவே தேங்க்ஸ் அ லாட் முத்துராமன் இந்த ஸ்டோரி கொடுத்ததுக்கு. ஸோ இந்த தமிழ் பள்ளி பரிதாபங்களில் நடித்த மாணவர்கள் அப்பாவா கிருஷ்ணா, அப்புறம் முதல் சீனில் ஸ்டூடெண்ட்டாக ரிதவ், வணக்கம். 2வது சீனில் ஸ்டூடெண்ட்டாக அமில்தன், அப்புறம் 3வது சீனில் ஸ்டூடெண்ட்டாக அனன்யா, வணக்கம். அதுக்கப்புறம் தமிழ் டீச்சராக தியா, வணக்கம். அண்ட் ஃபைனலி அம்மாவா அஞ்சனா. வணக்கம். தேங்க்ஸ் லாட் எவ்ரி ஒன்.